இன்றைக்கி எந்த விதமான ஒயிட் ரைஸும் சேர்த்தாமல் ரொம்ப ஹெல்த்தியான மில்லட் தோசை தாங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். 100 கிராம் வருங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் திணையரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்குள்ள வரகு சாமை எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2-3 டைம் வாஷ் பண்ணி தண்ணி விட்டு குறைஞ்சது 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. கொள்ளெல்லாம் நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5 மணி நேரம் கழித்து மிக்சி ஜாரில் 2 ஐஸ் க்யூப் சேர்த்தி ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. கொள்ளு சேர்த்தினால மாவு நம்மளுக்கு நல்லா பொது பொதுனே வரும். தோசைக்குங்கிறனால தண்ணி விட்டு உப்பு போட்டு கலந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. 6 மணி நேரத்துக்கு மேலே புளிக்க வேண்டாம், கொள்ளெல்லாம் சீக்கிரம் புளிச்சிரும். இந்த மாதிரி மாவு வந்துட்டு ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாதுங்க. மீடியமான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லது.